இறக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிற மாதிரி முதலை கண்ணீர்னு சொல்லுவாங்க பாருங்க. அதான் ஏழை முஸ்லீம் அவர்களுக்கு இந்த சட்டம் என்பது ரொம்ப பயன்படும், வறுமையை பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சருக்கும் பாஜக அரசுக்கும் ஒரே ஒரு கேள்விதான். அப்துல் கலாம் அவர்களினுடைய பெயரில் இஸ்லாமிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டது. இந்த வழங்கப்பட்டதற்கும் நிறுத்தப்பட்டதற்கும் இடையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு வேலை செய்தது. என்ன செய்தது தெரியுங்களா? இந்த திட்டத்தினுடைய பேரை மாத்தி இன்னொரு திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த நிதியை வச்சுட்டாங்க. மாணவிகள் இதுக்கு அப்ளை பண்ணிட்டு காத்திருந்தா அவங்களுக்கு பணமே வரல. அதுக்கு பிற்பாடு அது வந்து இன்னொரு பேர்ல செயல்பட்டு இருக்கிறதாக காட்டப்பட்டு, இல்ல இலவச கல்வி 1ல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கிடைக்குது, அதனால இந்த நிதி அவசியம் இல்லை அப்படின்னு நிறுத்திட்டாங்க. உயர்கல்வி மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்களுக்கு என்ன, மௌலானா ஆசாத் அவர்களினுடைய பெயர்ல எம்பிஎல் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. அதை திடீர்னு நிறுத்திட்டாங்க. அப்போ ஒரு ஆராய்ச்சி படிப்புக்கு, உயர் படிப்புக்கு இஸ்லாமிய மாணவர்கள் போய்விடக் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கல்வி திட்டத்தையும் நிறுத்திட்டீங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இஸ்லாமிய மாணவிகளுக்கு அந்த கல்வி திட்டத்தையும் நிறுத்திட்டீங்க. இதுதான் வறுமையில வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாஜக அரசு செய்யக்கூடிய நன்மைகளா?